ராவணன் வீரம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன் கேளுங்கள். அவன் முன்னீரும் எழுலகமும் நடுங்கும் வீரத்திற்கு சொந்தக்காரன். விண்ணுயர்ந்த மாளிகைகள் கொண்ட தங்க இலங்கையின் அதிபதி, லங்காதிபதி ராவணன். தன்னிகரற்ற புஷ்பக விமானத்தில் கைலாயத்தின் எல்லை வரை சென்றவன். அங்கு நந்திதேவரின் தடையை மீறி சீறிப்பாய்ந்தான் அந்த மாவீரன். தன் புயவரிமையை பறைசாற்ற பனி சூழ்ந்த அந்த மாபெரும் கைலாய மலையையே தன் கரங்களால் அசைத்து தூக்கினான். ஆனால் ஈசனின் கால் பெருவிரன் அழுத்திய மாத்திரத்தில் அண்ட சராசரமே அதிரும்படி மலைக்கு அடியில் கைகள் சிக்கிக் கொண்டன. வலியால் துடித்தாலும் அவன் வீரம் கலங்கவில்லை. தன் உடலின் நரம்புகளையே தந்தியாய் மாற்றி காற்றில் சாமவேதத்தை இசைக்கத் தொடங்கினான். அந்த தெய்வீக இசையில் மயங்கிய அந்த மகாதேவனே உருகி நின்றான். அவன் பக்திக்கும் இசைக்கும் மெச்சிய ஈசன் அவனுக்கு இராவணன் என்ற பெயரையும் ஈடு இணையற்ற சந்திரகாசம் எனும் வாளையும் பரிசாக வழங்கினான். வீரமும் அறிவும் கலையும் ஒரு சேரப் பெற்ற மாபெரும் சரித்திரம் அவன், இலங்கை வேந்தன் ராவணன்.